நம்ம இன்றைக்கி வந்து ஒரு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வறுவல் பண்ணலாம்ப்பா. இதுக்கு வெறும் வாணலை வச்சுட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து வெந்நீரில் போட்டு அலசி 2-3 முறை அலசிட்டு போட்டேன். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டிருக்கேன். இதை அடுப்பில் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா பாருங்கள். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி எல்லாமே போட்டுட்டேன்பா. இதை தூக்கி நம்ம இப்போ இந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். இந்த மசாலாவை போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்ல தாராளமாக எண்ணெய் கொஞ்சம் விட்டுருங்க. இதில் இதோ எண்ணெய் விடுறேன் பாருங்கள். எண்ணெய் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து அதுக்கப்புறமா அதை அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம்ப்பா. சூப்பராக இருக்கும் இந்த வாசனை. உங்களுக்கு இஷ்டம்னா கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம் கூட போடலாம். நான் இன்றைக்கி போடலை. இது மட்டும் போட்டு நம்ம வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வேகட்டும். அதுக்கப்புறம் அந்த வறுக்கும் பொழுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மிக்சியை கொஞ்சம் கழுவி தண்ணி விட்டேன்பா இது வேகிறதுக்கு. அதை சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சொன்னேன். இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் ரைஸ் ஒன்று பண்ணலாம். அதுக்கு நான் தாராளமாகவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டேன். 2 ஸ்பூன் நெய் விடணும். அதுக்கு பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸு எல்லாமே, சோம்பு எல்லாமே இதில் போடுறேன். செவக்கட்டும். இப்போ நம்ம வந்து அடுத்தது வெங்காயம் போடலாம். பாருங்கள், வெங்காயம், அந்த இஞ்சி இதெல்லாம் வந்து பச்சை மிளகா 2 எல்லாம் போட்டால் நல்லா சவந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுட்டு அதை போட்டுடலாம். இதுக்கு வந்து போடுறதுக்கு காலிஃப்ளவருக்கு ஒரு 4 துண்டு, ஒரு 4 துண்டு உருளைக்கிழங்கு, வெள்ளை மூக்கல்ல பாருங்களேன். இந்த நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்பா முளைக்க வச்சு. இது ஒரு 8 ஹவர் ஊற வச்சுட்டு அதை தண்ணி வடித்து வச்சுருந்தேன். எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். இதையும் நான் இப்போ போட போகிறேன் அந்த ரைஸ்க்கு. அது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இன்னும் நம்ம தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போடும்போது இன்னும் நல்லா தண்ணியாக வதங்கிடும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ தான் அரைச்சேன். ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூன் தான். அது பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போட்டால் போதும். நான் சின்ன ஸ்பூன்ன்றதுனால 2 ஸ்பூன் போட்டேன். தனி மிளகா பொடி. இது தனி மிளகா பொடினாப்பா பாதி நல்ல மிளகா, பாதி காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சின்னு வரேன் நான். அதனால் செவன்னு நல்லாயிருக்கும் கலர். இது 1 ஸ்பூன் போடுறேன். எல்லாமே நான் சின்ன ஸ்பூன் போடுறதுனால 2 நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க காரம். தனியா பொடியும் கொஞ்சம் போடுறேன். நான் மிளகா பொடி சேர்கிற எல்லா இடத்துலையும் தனியா பொடி கொஞ்சம் போட்டுருவேன்ப்பா. இல்லைன்னா வயிறு அல்சரில் வச்சுடுவோம். அதனால் இப்படி போடுறேன். போட்டு இது எல்லாத்தையும் வதக்கலாம். முதல்ல வதங்கட்டும். தயிரும் விட்டுட்டேன்பா. தயிரும் விட்டுட்டேன். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இது ஒரு ஸ்பெஷல் கரம் மசாலாப்பா. இது என்னென்னா நானே அரைச்சது. ஒரே 1 ஸ்பூன் போடுறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, பெரிய ஏலக்காய், அதுக்கப்புறமா வந்து சோம்பு, கொஞ்சம் தனியா, காஞ்ச மிளகா, இது எல்லாமே அப்படியே வெயிலில் காய வச்சு நரன்னு அரைச்சி வச்சுக்கணும்ப்பா. இந்த மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்கு வேணால் நீங்கள் போடலாம். கடல் பாசி, அதுக்கப்புறமா வந்து பிரிஞ்சி இலை, என்னெல்லாம் மசாலா நீங்கள் போடுறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு கொஞ்சம் ஒரு 10 கிராம் அந்த மாதிரி காய வச்சு, கூட கொஞ்சம் தனியாகவும், மிளகு, கொஞ்சம் சீரகம், நல்ல சீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கணும்ப்பா. இந்த மசாலா சூப்பராக இருக்கும். நீங்கள் எதில் போட்டிங்கனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி ஒரு மசாலா. இதை போட்டுட்டேன். இந்த காயை போட்டுடுறேன். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, மூக்கல்ல போட்டுடுறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அரிசி வந்து சீரக சம்பா தான் எடுத்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு
1 டம்ளர் தண்ணி விடலாம். ஏன்னா அரிசி வந்து என்னவோ புது அரிசி மாதிரி இருக்குது அது எனக்கு. அதனால் கொஞ்சம் கம்மியாக விடுறேன். நீங்கள் அரிசியை பார்த்துக்கிட்டு எப்படி விடணும் தண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அரிசியும் போட்டு 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுட்டேன். இது நல்லா இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போட்டு இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த ரைஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் இந்த காலிஃப்ளவரும் வேலை ஆகலை, வெந்துட்டுருக்கு. 2 இதுவும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த சூப்பராக சீரக சம்பா ரைஸ் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இன்னும் சூடாருனா பளபளன்னு இருக்கும். இந்த வறுவலும் பாருங்கள், அந்த 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டேன், அவ்வளோதான்ப்பா. அதுக்கு மேலெல்லாம் எண்ணெய் விடலை. இந்த இரும்பு பானாலுன்றதுனால அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ரொம்ப அருமையாக இருக்கும்பா இந்த வறுவல். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தயிர் பச்சடி. இதுதான் இன்றைய சமையல். சூப்பரான சமையல். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன்.